பாஸ்கு காலத்தின் 39ஆம் நாள். வாக்கு. உலகம் மகிழும், நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று இயேசு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குறுதியை என்று மகிழ்ச்சியின் செய்தியாக பெற்றிருக்கிற வேளையில தன்னுடைய பிரியாவிடை செய்தியை இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற போது, சிறிது காலம் என்னை காண்பீர்கள், சிறிது காலம் என்னை காண மாட்டீர்கள். இப்படி அவர் சிதம்பர ரகசியம் போல் சொல்லுகிற பொழுது, இந்த சிறிது காலம் என்ன என்று சொல்லி நாம் யோசிக்கிற போது, இது இயேசு ஆண்டவர் இந்த உலகை விட்டு செல்லுகிற அந்த ஒரு தருணம். பிறகு ஆவியானவர் வந்து நம்மை வழிநடத்துகிற மீண்டுமான அதே இயேசுவின் பிரசன்னம். இது அந்த சீடர்களுக்கு புரிந்து கொள்ள அந்த நேரத்தில் முடியாமல் போயினும் பிறகு அவர்கள் உணர்ந்து கொண்டவர்களாக மாறுகிறார்கள். இன்று நம்முடைய வாழ்வில் எத்தனையோ சறுக்கல்களும் துயரங்களும் எதிர்ப்புகளும் முட்டுக்கட்டைகளும் மேலும் மேலும் உயராதபடிக்கு இன்னும் கீழே கீழே என்று சொல்லி போகிற வாழ்வு நிலைகளில் என்னுடைய வாழ்வு இப்படி கசந்து போயிருக்கிறது, எப்பொழுதுதான் இப்படிப்பட்ட ஒரு நிலை மாறும் என்று சொல்லி ஏக்க பெருமிச்சோடு இருக்கிற நமக்கு இன்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இந்த தருணமும் இது கடந்து போகும், நீங்கள் அனுபவிக்கிற இந்த துயரங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லி நமக்கு ஆசிராக தூய ஆவியாளன் வல்லமையோடு இன்று இந்த வாக்குறுதியும் ஆசிராக கொடுத்திருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்வில் துயரமோ மகிழ்ச்சியோ, இது கடவுள் வழிநடத்துதலில் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் தொடர்ந்து பயணிக்க முயலுவோம். இன்றைய நாளின் வினாக்களாக, துயரம் வரும் ஆனால் வரவே கூடாது என்கிற எண்ணத்தோடு நான் வாழுகிறேனா? என்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சி என்பது எப்படி இருக்கிறதோ அதே போல துயரம் என்கிற இந்த எதிர்நிலையும் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற அளவிற்கு மனப்பக்குவம் அடைந்திருக்கிறேனா என்று சிந்திப்போம். அல்லேலூயா.